to Annams recipes. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு early morning vlog தான் பார்க்க போறோம். எங்க வீட்டு மாடி தோட்டத்தை தான் பார்க்க போறோம். அதுல வந்து முள்ளங்கி வளர்ந்திருக்கு. அது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு பாப்போம். ஆன்லைன்ல என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் பாருங்க முள்ளங்கி செடி. இங்க கீழே பாருங்க முள்ளங்கி இருக்கு பாருங்க. இது எல்லாமும் முள்ளங்கி தான். இங்க பாருங்க. நல்ல பெருசா வந்திருக்கு. இதெல்லாமே இப்போ வந்து பறிக்கணும். முள்ளங்கி விதை தான் நாங்கள் வந்து வச்சோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் சரியாக அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல. பாருங்கள், ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. அடுத்த விதைக்கிறச்சே கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து குட்டி முள்ளங்கியாக இருக்குது. பாருங்க எவ்வளோ வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் க்ரோ பேக்கில் தான் போட்டிருக்கோம். எப்படியும் ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி இருக்கும். அது 3 பேக்கில் போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு பேக்கு. இப்போ இது வந்து அடுத்த பேக்கு. நாங்கள் முன்னாடி ஒரு தடவை வச்சோம். அது எப்படி வளர்க்குறதுனே தெரியல. அப்போ முள்ளங்கியே வரல. இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. 2வது தடவை முள்ளங்கி வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயோ, நம்ம வீட்லேயும் முள்ளங்கி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறச்ச. பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த முள்ளங்கி கீரையை கூட சமைக்கலாம். ஆனால் இந்த முள்ளங்கி கீரை அவ்வளோ நல்லா இல்லை. அது ஏன்னு தெரியல. உங்கள் யாருக்கும் எப்படி என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போனோம் இல்லையா, அப்போ தண்ணியும் எங்கள் கனகா ஊற்ற சொன்னோம், அதுவும் ஊற்றலை. அதில் இலையெல்லாம் கருகி போச்சு. இலையும் ஒரு மாதிரி என்னவோ பூச்சி வந்த மாதிரி போச்சு. ஆனால் முள்ளங்கி கிழங்கு நல்லா இருக்குது. நான் இதை வந்து ஒரு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப நாள் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தோம். நல்லா எப்படியும் 1 கிலோ முள்ளங்கி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், 3 பையிலையும். இது வந்து 3வது பேக்கு. இந்த பேக்லேயும் மிளகாயோடு இருக்குது. இது வந்து வெள்ளை மிளகாய் செடி. ஏர்லி மார்னிங்கு நல்லா காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து சின்ன சின்னதாக இருக்குது போல் கிழங்கு. வரல, கீரை மாதிரி தான் இருக்குது. கிழங்கு வந்திருக்கா? இதில் வந்து வரல. இந்த பேக்கில் இந்த இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, குட்டியாக இருக்குது. குட்டி மினி பேபி ராடிஷ் மாதிரி இருக்குது. அதுவும் அப்படி தான் இருக்கா? அது தனியாக வைக்கணும் போல். இது வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதெல்லாமும் வெள்ளை மிளகாய் செடி. சரி, தனித்தனியாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த விதைகளை அப்படியே வச்சோம். இப்போ இந்த ரேடிஷ் எல்லாம் நல்லா கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் குட்டி பேபி முள்ளங்கி. இதெல்லாம் பெருசு. கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தா கலர் ஒயிட்டாக வந்திருக்கும். நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருந்தோம். அது டைம் ஆகிடுச்சு. அதனால இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கருப்பாயிடுச்சு.
முத்திருச்சு. தோல் சீவிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் இன்னும் போன வாரமே எடுத்திருந்தா நல்லா வெள்ளையாக இருந்திருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து எடுக்கணும், வீட்டில் வேலையே சரியாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விடாமல் டக்குன்னு எடுத்துடணும். இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி முள்ளங்கி. கீரையுமே எடுத்து சமைக்கணும்னு நினச்சேன். அது ரொம்ப வெயிலாகவும் இருந்தது, வேலையும் இருந்ததுனால எடுக்க முடியல. இப்போ முள்ளங்கி எல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் பாருங்கள், அந்த செடி வேரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளறி விடுறாங்க. இனி வந்து அடுத்ததுக்கு நம்ம ஏதாவது விதை போடலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா தான் மண் மேலே கீழெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் வந்து உரம் போட்டுட்டு நம்ம வேறு விதை போட்டுக்கலாம். எல்லாமும் க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி முள்ளங்கியே வைக்காமல் நம்ம வேறு ஏதாவது செடி வச்சுக்கலாம், கத்திரிக்காய். இப்போ இந்த மிளகா செடிக்கும் மண்ணெல்லாம் கிளறி விடுறாங்க. ஏன்னா ஒரே இதாக இருந்தால் அப்படியே மண் அப்படியே அடைப்பட்ட மாதிரி இருக்கும். இப்படி கிளறி விட்டோன்னா நல்லா செடி வளரும். இது வந்து பச்சை மிளகா செடி பாருங்கள். பச்சை மிளகா காய்ச்சிருக்கு, நல்லா பெருசாகிடுச்சு. ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் பிஞ்சு இருக்குது, ஒரு குட்டி பிஞ்சு இருக்குது. இது இன்னும் வந்து பெருசாகணும். நிறைய பூ பூத்துருக்கு. அது க்ரீனாக இருக்கிறதுனால அந்த பச்சை மிளகாயே எனக்கு தெரியல, அப்புறம்தான் கண்டுபிடிச்சேன். இது வந்து வெள்ளை மிளகா செடி, ஊர்லேருந்து விதை கொண்டு வந்து முளைக்க வச்சது. ஒரே பேக்கில் நிறையா இருக்கும் பாருங்கள். நல்லா வளரலை, நான் அப்போவே காமிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பூச்சியாக இருக்குதுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் காமிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் பூச்சியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பரவாயில்ல பாருங்கள். இதுலேயே ஒரு 4-5 செடி இருக்குது. நிறைய பேர் வந்து வெள்ளை மிளகா விதை கேட்டிருந்தீங்க. இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்து காய்ச்சி பழமானதும் எல்லாருக்கும் கொடுக்குறோம். இப்போ அந்த பேக்லேருந்து கத்திரிக்காய் செடியெல்லாம் எடுத்துட்ருக்காங்க. நல்லா தண்ணி ஊற்றின பிறகு ஈரமாக இருக்கும் இல்லையா, அப்போ எடுத்தால் ஈஸியாக வந்துடும். காஞ்ச இதில் எடுத்திங்கன்னா அப்புறம் வேர் வந்து பிஞ்சு போயிடும், செடி நல்லா வளராது. இப்போ எடுத்தாச்சு. இப்போ அங்கே காமிச்சேன் இல்லையா கத்திரிக்காய் செடி, அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து இப்போ முள்ளங்கி எடுத்தோம் இல்லையா, அந்த பேக்கில் வைக்க போகிறாங்க. தனியாக வச்சாதான் வந்து நல்லா பெருசாக வந்து நிறைய காய் வரும். 2 செடி வைக்க போகிறீங்களா? இதையும் இந்த பேக்லேயே பக்கத்தில் நட்டு வச்சிடலாம். ஒரு பேக்குக்கு 2 செடி வைக்கலாமா? இப்போ இதில் 2 கத்திரிக்காய் செடி வச்சாச்சு. இதில் கத்திரிக்காய் வளர்ந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தொட்டிலையும் நிறையா இருக்குது. நம்ம அடிக்கடி கட் பண்ணினா தான் நல்ல இலையாக வரும். இது வந்து வெள்ளை பசலி. இந்த வெள்ளை பசலி வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக வரும். சிவப்பு பசலி வந்து அது அப்படியே கொடியாக ஓடிட்டு சின்ன சின்ன இலைகளாக வருது. ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம், அப்புறம் இதுதான் பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே போட்டுட்டோம். டேஸ்ட்டும் நல்லா இல்லை. இதுதான் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இலையே பாருங்கள், அப்படியே வெத்தலை இலை மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. இது ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் பண்ண ஹார்வெஸ்ட்டு. பசலிக்கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து முள்ளங்கி, அப்புறம் இது வந்து ஒரு குட்டி எலுமிச்சம்பழம். இந்த பசலிக்கீரையை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த காம்புகளை நட்டு வச்சாலே நல்லா வளர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு காம்பு நட்டு வச்சது தான் இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த காம்புகளையெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம்.
பாருங்கள் கருப்பாக இருந்தது தோல். நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே நல்ல வெள்ளையாக இருக்குது. இதுவுமே வெள்ளையாக இருக்குது. எனக்கு சீவி காமிப்பாங்க பாருங்கள். நல்லா எலசாக தான் இருக்குது. எங்க பாருங்கள் உள்ளே வெள்ளையாக தான் இருக்குது. நான் கூட ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சோன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது. அதுக்காக தான் வந்து நறுக்கி காமிக்கிறோம். நான் கூட முத்தலோ என்னவோன்னு நினச்சேன். இதை தான் நறுக்கி இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்லேயே ஐயோ இவ்வளோ நல்லா முள்ளங்கி வளர்த்து சாம்பார் வைக்கிறச்சு அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. இப்போ பசலிக்கீரையெல்லாம் நல்லா கழுவியாச்சு. அது கூட்டுக்கு நறுக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ முள்ளங்கி சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. பசலிக்கீரை கூட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி சாம்பாரும் பசலிக்கீரையை வச்சு பசலிக்கீரையும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளில் நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.